நமஸ்தே. பெரியவா சரணம். ஈஸ்வரன்னா யாரு, அவனுடைய மகிமை எப்பேற்பட்டது அப்படின்ட்டு பெரியவா நேத்திக்கு சொல்லின்னு வந்த விதத்தில் பார்த்தோம். அதில் முக்கியமான 2 அம்சங்கள், ரெண்டுத்தையும் நம்ம மறக்காம சேர்த்து பார்க்கணும். முதல் அம்சம், எப்பொழுதும் தன்னிலேயே நிலை பெற்றவராக, அதாவது தானே தான் பிரம்மங்கிறத தெரிஞ்சுட்டு தன்னை தவிர ரெண்டாவதாக இன்னொன்று இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு எப்பொழுதும் அந்த பிரம்மத்திலேயே, அந்த பிரம்மானந்தத்திலேயே நிலை பெற்றவராக இருக்கிறதுங்கிறது ஒன்று. அங்கே தான் தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு ஸ்வரூபத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அம்சம், தன்னை தவிர இன்னொன்று இல்லைன்னு தெரியறது. நன்னாவே தெரிஞ்சிருந்தோம் இந்த லோகத்தில் இருக்கிற பாக்கி ஜீவராசிகள் எல்லாரும் இருக்கே, இதெல்லாம் தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆகாரம் வேணுமே, இதுக்கெல்லாம் சாப்பாடு வேணுமேனாக்கா இந்த லோகங்கள் எல்லாம் ஒரு ஆர்டரில் ஃபங்க்ஷன் ஆகணும். அது நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொன்னாக்கா அதுக்குண்டான ஒரு சக்தி, அதுக்குண்டான ஒரு ஆயுத்தம், பிரயத்தனம் என்னெல்லாம் வேணுமோ குறைவில்லாமல் அது எல்லாத்தையும் பண்ணி வச்சு இந்த லோகங்கள் எல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரியங்களையும் விடாமல் செய்யணும். அப்போ தன்னிலேயே நிலை பெற்று இருத்தல்ங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நிலை பெற்று இருக்கிறதுனால நான் காரியம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி இல்லாமைக்கு தன்னிலையிலிருந்து மாறாமல் அதே நேரத்தில் காரியங்கள்லையும் குறைவில்லாமல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது. இப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அவருடைய தன்மையை பெரியவா சொல்கிறார். அப்போ எப்படி முதல் விஷயத்துக்கு தட்சிணாமூர்த்தி உதாரணமாக சொன்னாலும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயத்துக்கு காரியங்களில் குறைவில்லாமல் செய்யறதுன்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரனுடைய லீலைகளை பற்றி சொல்கிறா பெரியவா. 1 2 அடிக்கின்றேன்னா போகலாம் பரமேஸ்வரனுடைய லீலைகளை. சமுத்திரமாக இருக்குது அப்படின்னு பெரியவா அதை ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லிட்டு வரா. அப்படி இந்த 2 அம்சங்களும் நிறைஞ்சு சேர்ந்து இருக்கிறவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இன்சிடெண்ட் நம்ம பார்த்தோமே, அந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம பெரியவாளை திரிகால ஞானி அப்படின்னு மட்டும் நினச்சுட்டோம்னாக்கா அது ஈஸ்வர தத்துவத்தை குறைச்சி பார்க்குறதா போய்டுறது. வெறும் திரிகால ஞானி மாத்திரம் அப்படின்ட்டு இல்லை, எப்படிப்பட்ட ஒரு மிராக்களை நடத்தி காமிக்கிறதாக பெரியவா இருக்கா அப்படின்னு நினச்சுட்டோம்னாலும் அவர் தன்னிலேயே நிலை பெற்றவராக தட்சிணாமூர்த்தியாக சாட்சாத்தாக அங்கே உட்காண்டிருக்காருங்கிற விஷயத்த நம்ம மறந்து போய்டுறதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம பெரியவாளை எப்படி தரிசனம் பண்ணுறோம்? பெரியவா கொடுத்த இதே ஒரு எக்ஸ்பிளனேஷனை வச்சு ஈஸ்வரத்துவம்னா என்ன, அந்த தத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த 2 அம்சங்களையும் எடுத்து அப்படியே பெரியவாளுக்கு இங்கே பொருத்தி அவரை சாட்சாத் பரமேஸ்வரனாக தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா தட்சிணாமூர்த்தி மாதிரியே இங்கே அப்படியே மௌனத்தோடையே இருக்கார். தட்சிணாமூர்த்தி வெறும் சின்முத்திரையினால் அந்த சிஷ்யர்களுக்கு உண்டான சந்தேகங்கள் என்னெல்லாம் இருக்கும் நிவர்த்தி பண்ணிட்டார், வெறும் இந்த முத்திரையினால் பேசலை. இங்கே பெரியவா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்புன்னா தட்சிணாமூர்த்தியும் சேர்த்து நடராஜாவையும் சேர்த்து, இந்த தட்சிணாமூர்த்தியே நடராஜருடைய இந்த நடன ஒரு அமைப்பு அங்க அசைவுகள்லாம் இருக்கு, அதை பண்ணார்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அழகாக அந்த அங்க அசைவுகள்னால சைகையினால பக்தர்களுடைய சந்தேகத்தை போக்கினா பெரியவா சொல்ல வேண்டிய விஷயத்த அழகாக மௌனத்தோடு சேர்ந்த ஒரு பாஷை, இந்த அங்க அசைவுனால ஒரு பாஷையாக. அப்போ தட்சிணாமூர்த்தியும் பார்த்தாச்சு நடராஜாவையும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி குறைவில்லாமல் நிறைஞ்ச ஒரு தரிசனம் அப்படி கொடுத்துட்டா. ரெண்டாவது விஷயம், அந்த ரெண்டாவது அம்சம்னு சொன்னது ஈஸ்வரத்துவத்தில் இங்கே குறைவில்லாமல் காரியங்கள் நடக்கணும். லோகத்தில் என்னெல்லாம் அவளுக்கு கிடைக்கணுமோ எல்லா குழந்தைகளுக்கும் வேண்டியது நிறைஞ்சு கிடைக்கணுங்கிறதுக்காக விடாமல் காரியத்தை பண்ணுறது. பெரியவா சாட்சாத் அப்படியே தானே பண்ணி காமிச்சா. தன்னிலேயே நிலை பெற்றவராக பிரம்மத்தை நன்றாக உணர்ந்தவராக பரமேஸ்வரனாகவே இருந்த போதிலும் நமக்காக, நம்ம மாதிரி இருக்கிற ஒரு மனுஷாளுக்காக முழு பாரதத்தை 3 தடவை பாத யாத்திரையாக பெரியவா வலம் வந்திருக்கா. கேள்வியே படாத ஊர்களில், நம்ம மேப்லேயே இருக்கான்னு தெரியாத ஊர்களெல்லாம் பெரியவாளுடைய பாதம் பட்டுது. அது மாதிரி இந்த மண்மங்கலம் கிராமத்தில் பெரியவா நுழையும் போது அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் கொடுக்கறதுக்காக பெரியவா அங்கே நுழைஞ்சாங்கிறத பார்க்கணும். அது மாதிரி இடைவிடாமல் காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். இந்த இடத்துல ஸ்ருங்கேரி சுவாமிகளாக சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அவர் சொன்னாராம், அக்னிஹோத்திரம் மாமா இந்த விஷயத்தை எழுதியிருக்கார், பெரியவாளால் மட்டும்தான் இப்படி ஒரு இடமா தேடி போய் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கே, சாட்சாத் மகா சுவாமிகளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக இவர் ஒரு ஊராக தேடி போய் இப்படி அனுகிரகம் பண்ணுறாரேங்கிறத ரொம்ப ஸ்லாகிச்சு சொன்னார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். இப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது பெரியவாளை பரமேஸ்வரனாகவே அந்த இடத்துல நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இந்த பரமேஸ்வரன் அந்த ஈஸ்வரனை பற்றி சொன்ன விஷயங்களில் சொல்லிட்டு வரும்பொழுது அவர் இப்படியெல்லாம் காரியம் பண்ணார்னு லீலைகளை பற்றி சொல்லும் பொழுது கூட மறுபடியும் அதில் இந்த பிக்ஷாட்டனர் கதை வந்ததுங்கிறத பார்த்தோம். இந்த பிக்ஷாட்டனர் நம்ம எங்கேயோ ஆரம்பித்து சிவானந்த லஹரியில் தொடங்கி அப்படியே பிக்ஷாட்டனர் பிடிச்சிண்டு நடராஜாவை பிடிச்சிண்டு அவளோடையே தான் இங்கே இந்த ட்ராவல் வந்துட்டுருக்கு.
அது சொன்ன உடனே இன்னொரு பிக்ஷாடனர் விஷயம் ஞாபகம் வருது. காளமேக புலவர் பிக்ஷாடனரை பற்றி எழுதின ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம், ஒரு கிட்டத்தட்ட நிந்தாஸ்துதியாக. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறார், பிக்ஷாடனரை பாவம் இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ரசித்து இன்னொரு விதமாக ஒரு ஸ்லோகம் பண்ணுறார். ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகமே வேறொரு விதத்தில் பெரியவாகிட்டேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஸ்லோகத்துக்கே கிடைக்கிறது. அதனால் முதல்ல இந்த தமிழ் ஸ்லோகத்தை ரசிப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அழகு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சாதாரணமாக தினசரி வாழ்க்கையில் சொல்லக்கூடிய பல விஷயங்களை தொகுத்து அதை சொல்கிற மாதிரியே போய் அதுக்குள்ளே பரமேஸ்வரனுடைய லீலைகளையும் நம்ம ரசிக்கிற மாதிரி சேர்த்து வச்சு எழுதியிருக்கார். ஆசு கவி காளமேக புலவர்னு சொல்கிறோமே, அம்பாளுடைய அனுகிரகம், அவருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம். இதெல்லாத்தையும் ரசித்து ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார். உதாரணமாக நம்ம தினசரி வாழ்க்கையில் ஒருத்தரை பார்க்குறோம், ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒருத்தன் மாட்டினான்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வான் அந்த ஒரு மனுஷங்கிட்ட அப்படிங்கிறதாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்கிறோம். அதனால தான் அந்த பழமொழியே வருது. இப்போ பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்கிறோம். இந்த ஆண்டின்னு சொன்ன உடனே சுவாமியில் ஆண்டின்னு சொன்னால் யார் ஒருத்தர் ஞாபகம் வரும்னா இதே பிக்ஷாடன மூர்த்தி தான் ஞாபகம் வரும். அந்த சிதம்பரத்தில் இருக்கிற அதே பிக்ஷாடன மூர்த்தியே, பாவம் நீ ஒரு ஏழையாக இருக்கியே, அதான் ஆண்டிங்கிற வார்த்தையை இங்கே ஏழைன்னு போட்டார். நீ ஒரு ஏழையாக இருக்கிறதுனால ஊரில் யார் வேணா உன்னை என்ன வேணா செய்யலாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு ஆளாயிட்ட நீ ஏழையாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி ரசிக்கிற மாதிரி அதே நேரத்தில் பரமேஸ்வர லீலைகளை சம்பந்தப்படுத்தி ஒரு செய்யுளாக கொடுத்துருக்காரு. அந்த செய்யுள் தான் இப்போ பார்க்க போகிறோம். தாண்டி ஒருத்தி தலையின் மேல் ஏறாளோ, பூண்ட செருப்பால் ஒருவன் போடானோ, மீண்டொருவன் வையானோ, வில்முறிய மாட்டானோ, தென்புலியூர் ஐயனே நீர் ஏழையானால் அப்படின்னு செய்யுள். இதில் ஒரு வெறுண்ண முதல்ல ஒரு ஏழையா, ஒரு பாவம், ஒரு பிராமணனாக, ஒரு ஆண்டியாக அப்படின்னு கணக்கு வச்சுன்னு பார்த்தோம்னா, தாண்டி ஒருத்தி தலைமேல் ஏறாளோ, யாரோ ஒருத்தன் அல்லது ஒருத்தி இந்த இடத்துல உன் தலை மேலே ஏறி உட்கார மாட்டாளா யாரோ ஒருத்தர் வந்து, ஏன்னா நீ ஏழையா இருக்கிய. அதான் லாஸ்ட் லைன், தென்புலியூர் ஐயனே நீர் ஏழையானால். தென்புலியூர்னு சொன்னாக்கா, புலியூர்னு சொல்றது சிதம்பரம். தென்புலியூர் ஐயனே, நீ பாவம் ஏழையா இருக்கிறதுனால அல்லது ஏழையா ஆயிட்டதுனால உனக்கு என்னெல்லாம் தான் பண்ண மாட்டா, உன் தலை மேலே ஒருத்தர் வந்து ஏறி உட்காந்துப்பா, முதல் லைன். ரெண்டாவது, பூண்ட செருப்பால் ஒருவன் போடானோ, காலில் மாட்டின்னு இருக்கிற செருப்பு எடுத்து உன் மேலே ஒருத்தன் போட்டுற மாட்டானா, போடுவான் பாவனி ஏழை ஆயிட்டதுனால. மூணாவது, மீண்டொருவன் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், வையானோ வில்முறிய மாட்டானோ, கையில் வச்சுட்டு இருக்கிற வில்லுனால நன்ன ஒன்று வெய்வான், அது முறியிற அளவுக்கு, அந்த வில்லு முறியிற அளவுக்கு போட்டு ஒன்றை வெய்ய மாட்டானா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீ பாவம் ஏழையா இருக்கிறதுனால தானே அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்குற. இது ஒன்னொன்னும் பரமேஸ்வரனுடைய அபாரமான கருணை, அபரிமிதமான கருணையை நினைச்சுட்டு அந்த கருணையினால அவர் செஞ்ச லீலைகள் அப்படிங்கிறத நம்ம ரசிச்சு பார்க்க முடியாது. உதாரணமாக முதல் லைன் எடுத்தோம்னாக்கா, தாண்டி ஒருத்தி தலையின் மேல் ஏறாளோன்னா, இவர் தலை மேல யார் ஏறி உட்காந்துருக்கா, கங்கா. கங்கை தான் இவர் தலையில சுமக்கிறார். அதுக்காக கங்காதரன் அப்படின்னு இவருக்கு பேர் சொல்றோம். இந்த கங்கை எப்படி சுமக்கிறார், எதுக்காக சுமக்கிறாருன்னு பார்த்தாக்கா, பகீரதன் எப்பேற்பட்ட பிரயத்தனம் பண்ணி கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வரணும்னு பிரார்த்தனை பண்றான். கங்கையினுடைய வேகத்தை தாங்கிண்டு இந்த பூலோகத்துக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னா வேற ஒருத்தராலையும் அது தாங்க முடியாது, அவளுடைய அந்த ஸ்பீடை, அந்த ஃபோர்ஸை. அப்போ பரமேஸ்வரன் பரம அனுகிரகமாக கருணையினோட என் ஜடாமுடியில நான் தாங்கிண்டு அதிலிருந்து கொஞ்சமா அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் போல நான் பூமிக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு பெரிய அனுகிரகமாக அவர் ஒத்துக்கிறார். அப்படி இவர் தலையில தாங்கின்றதுனால கங்கை இவர் தலை மேல வந்து ஏறிவிட்டா அப்படின்னு சொல்லி காளமேகன் சொல்றார். தாண்டி ஒருத்தி தலை மேல் ஏறாளோ ஆயிடுத்து. ரெண்டாவது, பூண்ட செருப்பால் ஒருவன் போடானோ, ஒருத்தன் செருப்பு கொண்டு வீச மாட்டானோ மேல பாவம் அப்படின்னு. ஏன் இங்க சொல்றார், கண்ணப்ப நாயனாருடைய கதை. கண்ணப்ப நாயனாருடைய பக்திக்கு மெச்சி அவர் செருப்பு போட்டுன்ற கால்னாலேயே தம் மேல வச்சாலும் அதையும் அந்த பக்திக்காக இந்த பரமேஸ்வரன் சரின்னு எல்லாத்தையும் அந்த பக்தியினுடைய சின்னமாக அவர் ஏத்துக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மூணாவது, மீண்டொருவன் என்ன பண்றான், வில்முறிய வைய மாட்டானோ, வையானோ வில்முறிய மாட்டானோன்னு கேட்கிறார். இந்த இடத்துல பெரியவா கொடுக்குற அருமையான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பார்த்த பிரகாரம் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனுடைய ஒரு லீலையை எக்ஸ்பிளைன் பண்றா. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவக்ஷேத்திரம், அங்கே பானலிங்கம்
அந்த லிங்கத்தின் பேர்ல ஒரு கல் வெட்டு மாதிரி ஒரு வெட்டு இருக்கு மேல. அந்த வெட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த டாபிக் பெரியவா டச் பண்றான். பார்த்த பிரகாரம் அப்படின்னு ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றது லீலையில. பரமேஸ்வரன் அர்ஜுனனுக்கு தன்னுடைய வில்ல கொடுக்கறதாக தீர்மானம் பண்ணிவிட்டார். ஏன்னா குழந்தை இதுக்காக தபஸ் இருந்திருக்கான். அதை கொடுக்கறதுக்கு வரும் பொழுது ஒரு டெஸ்ட், ஒரு விளையாட்டு, குழந்தையோட ஒரு லீலை. அப்பா பிள்ளையோட ஒரு லீலை பண்ணாம யாரோட பண்ண போறார்? அந்த மாதிரி இந்த பிள்ளையோட ஒரு லீலை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அதனால அவர் ஒரு வேஷத்துல வர்றார், இவனோட சண்டை ஒன்றுத்த போடுறார். சண்டையை போடும்பொழுது அவன் என்ன பண்றான், அர்ஜுனன் நன்னா குறி பார்த்து அடிச்சு போடுறான் இவர் மண்டையில. அப்போ சாதாரணமா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நன்னாவே எங்கேயாவது அடிபட்டுதுனாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ இங்கே விழுந்துட்டேன், இங்க அப்படி பட்டுத்து சிராச்சித்துன்னு சொல்லி நம்ம மறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையோ. இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணாராம், பெரியவா சொல்றா இதே வார்த்தைகள்ல, நம்ம இப்படி மறைச்சிக்கன்னா ட்ரை பண்ணுவோம். பரமேஸ்வரன் என்ன பண்ணாராம், இந்த குழந்தை எப்படி குறி தப்பாம அழகா அடிச்சிருக்கான் பாத்தியோ, இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறியே ஒரு அம்புக்குறி மாதிரி தன்னுடைய நெத்தியில பர்மனண்டா இருக்கா மாதிரி அந்த லிங்கத்துல போட்டு வச்சுட்டாராம். அந்த ஒண்ணுத்துல மாத்திரம் இல்லை, எல்லா பானலிங்கத்திலையும் பரமேஸ்வரனுடைய இந்த நெற்றி பாகத்துல ஒரு அம்புக்குறி மாதிரி தெரிகிற அளவுக்கு ஒரு மார்க்காக, அது என்னமோ ஒரு பாரத ரத்னா பத்மபூஷன் மாதிரி ஒரு விருது மாதிரி தன் தலையில நான் அடி வாங்கிட்டேன்னு காட்டுறதாக போட்டுண்ட. இப்படி அடிச்சவன் யாருன்னா பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் கையினால் அடி வாங்கினதை ரொம்ப பெருமையா உலகத்துக்கெல்லாம் பறைசாற்றின்றவராக இந்த பரமேஸ்வரன் இருக்கார். அப்போ அந்த லீலை அந்த இடத்துல அவன் இவருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துட்டான், தான் பதிலுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கணுமே. ஏன்னா அவன் நன்னா அடிச்சான்னு பெருமையாக எல்லாத்தையும் மைண்ட் வரும் இல்லையா. அதுக்கு பதில் பிரைஸாக இந்த பாசுபதம்னு சொல்லக்கூடிய அவருடைய வில்லை அவனுக்கு அனுகிரகமாக கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அதுதான் மூணாவதாக இதுல வரக்கூடிய வையானோ வில்முறிய மாட்டானோ அப்படின்லாம் சொல்லிட்டு இங்க அர்ஜுனனை பத்தி சொல்றார். லீலை இதோட நிக்கல, விரிவா ரசிச்சு சொல்ற இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, காளமேக புலவரோடதே தான். இதுல இன்னொரு ஆங்கிள் கொண்டு வர்றார். நீ ஏழையா இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு அதில் சொன்னாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, சாதாரணமா ஊர்ல மாட்டின்னு கஷ்டப்படுறவன் இன்னொருத்தன் யார் இருப்பான்னு கேட்டாக்கா, ஏதோ ஒரு குழந்தை பாவம், அதுக்கு ஒரு அம்மா இல்லைன்னாலே என்ன சொல்லுவா, தாயில்லா பிள்ளை, அதை போட்டு இப்படி அடிக்கிறேளே அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையா. தாயில்லா பிள்ளைன்னு சொன்னாலே எப்படி, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு சொன்னாக்கா ஊரில் இருக்கிறவன் வரவும் போகிறவன் எல்லாம் என்ன வேணா செய்வானோ இல்லையோ இந்த பிள்ளைய. அந்த மாதிரி ஒரு பிள்ளையாக இங்கே யாரை சொல்கிறார், சாட்சாத் அந்த பரமேஸ்வரனை. பாவம் இவருக்கு அப்பா அம்மாவே இல்லை, அதனால எல்லார்ட்டையும் மாட்டின்னு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் பண்ணுறார். இதுலேயும் முதல் வார்த்தை இந்த வில்லால் ஒருத்தன் அடித்தானே, நேற்றுக்கு பிரிவா சொல்கிறா பாருங்க, அந்த குழந்தை என்ன அழகாக அடித்தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பட்டம் மாதிரி தன் நெத்திலே சாத்தின்னு இருக்கார் அந்த அம்புக்குரிய அப்படின்னு அந்த பார்த்தனை சொல்லி இந்த செய்யுள் ஆரம்பிக்கிறார். வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க, இப்படி ஆரம்பம். வில்லால் அடிக்கிறது அர்ஜுனன், செருப்பால் உதைக்கிறது கண்ணப்பரை சொல்கிறார். வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எறிய. இன்னொருத்தன் சாக்கிய நாயனார்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் தினமும் ஒரு கல்லை விட்டு எறிஞ்சுட்டே இருப்பார் பரமேஸ்வரன் பேரில். நாயனார்களில் ஒருத்தர். அவர் புத்திசமில் கொஞ்சம் ஒரு நாட்டம் வந்து அந்த பக்கம் போய் மறுபடி சிவனை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்தவராக இருக்கார். அவருடைய விஷயத்தையும் நம்ம நாயன்மார்கள் சரித்திரத்தில் பார்க்குறோம் பெரிய புராணத்தில். இந்த சாக்கிய நாயனாரை இங்கே அப்படி சொல்கிறார், அவர் பூஜையாகவே ஒரு கல்லை தினம் அப்படி போட்டுன்னு வருதுன்னு இருந்ததை வெகுண்டொருவன் கல்லால் எறிய இப்படின்னு எத்தனை பேர் உம்மை போட்டு இத்தனை கஷ்டப்படுத்தின்னு இருக்கா, பாடாப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எறிய அல்லற்பொழில் தெல்லை அம்பனவானா. யாரு, மறுபடியும் அதே நடராஜ பெருமான சொல்றார், உனக்கு ஒரு அன்னையும் பிதாவும் இல்லாத ஒரு தாழ்ந்த நிலையினால தானே பாவம் இவ்வளோ எல்லாருக்கும் எளிசா போயிட்டு நீ அப்படின்னு சொல்லி அந்த செய்யுளை முடிக்கிறார். அப்போ சுவாமியை எப்படி எப்படி தரிசனம் பண்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் அவ மனசுல என்னென்ன விஷயங்கள் நன்னா பதிஞ்சிருக்கோ அதுல கூட எக்ஸ்ட்ராவா ஒரு லிபர்ட்டி எடுத்துட்டு, பொயட்டிக் லிபர்ட்டின்னு சொல்றோமே, அதில் ஒரு சுவாதீனத்தோட இந்த சுவாமியை பிடிச்சிட்டு பாவம் நீ இப்படி கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்றதாக ஒரு பக்கம் நிந்தாஸ்துதி எழுதுறது, ஒரு பக்கம் சுவாமியை இப்படி ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் பார்த்து அந்த ஆங்கிள் கூடவே எப்படிப்பட்ட லீலைகள்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கார், பக்தர்களுக்காக எவ்வளவு எளியவராக சுலபராக இந்த சுவாமி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த அனுபவிச்சு சொல்லின்னு வரார். இது மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ஸ்லோகத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை முக்கியமானது சொல்லாம விட்டேன்னா, அது என்னன்னா பிரம்பால் அடிக்கன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கார். அதுதான் 4வது அடி. அது விட்டதுக்கே ஒரு காரணம் இருக்குன்னு தோன்றுறது.
ஏன்னா அர்ஜுனன் சமாச்சாரம் ஆயிடுத்து, அதே மாதிரி செருப்பால் அடித்த கண்ணப்ப நாயனார் சமாச்சாரம் ஆயிடுத்து, சாக்கிய நாயனார் சமாச்சாரமாக ஆயிடுத்து. இந்த பெரம்பால் அடித்ததுன்னு இருக்க அதுவே ஒரு பெரிய கதை. திருவிளையாடல் புராணத்தில் அது ரொம்ப பெரிய கதையாக இந்த வந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டிக்காக பிட்டுக்காக மண் சுமந்து பிறம்படி பட்ட கதை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திருவிளையாடல் புராணத்தில். ஓரளவுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப பாப்புலரான கதையாகவே இருக்குது. அந்த பாட்டியம்மாவை பற்றி நினச்சிண்டே, அவள் கொடுக்குற புட்டை பற்றி நினச்சிண்டே, அந்த கதையில் முக்கியமாக மாணிக்க வாசகர் கதை இருக்குது, வாத ஊரர் கதை இருக்குங்கிறதெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம். அந்த அளவுக்கு நமக்கு இந்த சுவாமியினுடைய எளிமையான தன்மைங்கிறது அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறது நம்மளை. அப்போது இந்த இடத்துல பெரியவா ரசித்து சொல்லக்கூடிய ஒரு கதை இங்கே இருக்குது. அதாவது இந்த பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட கதைன்னு சொல்கிறோம். ஆவணி மூல பெருவிழான்னு நடத்துறது. அந்த திருவிழாவை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்லோகத்தை எடுத்துட்டு சிவலீலார்ணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தி கிரந்தம், நீலகண்ட தீட்சிதர் எழுதின ஒரு கிரந்தம். அதிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு பெரியவா தனக்கே உரிய அற்புதமான ஒரு பாணியில் ஒரு நகைச்சுவையோடு சேர்த்து இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதில் முக்கியமான அம்சமாக இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை தான் வரப்போகிறது. அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். சிவலீலார்ணவம்னா என்ன பெரியவா சொல்ல ஆரம்பிக்கிறா. அர்ணவம்னு சொன்னாக்கா சமுத்திரம். ஏன் சமுத்திரம்னு இங்கே சொல்லியிருக்கு? பரமேஸ்வரனுடைய லீலைகள் அத்தனை பெரிய சமுத்திரமாக இருக்குது. 1 2 அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுறா. அதில் அதாவது இந்த ஹாலாகல விஷபானம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த காலகூட விஷங்கிறோம். அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டதுன்னு ஒன்று, அந்தகாசுர வதம்னு ஒன்று, காலசம்ஹாரம்னு ஒன்று, மன்மத தகனம்னு ஒன்று, திரிபுர சம்ஹாரம்னு ஒன்று. அதே மாதிரி ஹாலாசிய க்ஷேத்திர லீலை. ஹாலாசியம்னு சொன்னாக்கா நம்ம மதுரை தான். மதுரை க்ஷேத்திரத்தில் அவர் பண்ண லீலைன்னு ஒரு 64 லீலை. இந்த மாதிரி கணக்கில் அடங்காத லீலைகள் 1 2 பரமேஸ்வரனோடது. அப்படி இவர் செஞ்ச லீலைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு வந்து அந்த லீலைகள் எல்லாம் நம்ம ரசிக்கிற மாதிரி தொகுத்து சிவலீலார்ணவம் அப்படின்னு இவர் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு அதனுடைய விசேஷத்தை சொல்லின்னு வரா. அதில் இருக்கக்கூடியதான இந்த பர்டிகுலர் இடம், இந்த பெரம்படி பட்ட கதைன்னு இருக்க, அதை எடுத்துட்டு பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஒரு ஸ்லோகம், கிட்டத்தட்ட ஒரு 19-20 சாப்டரில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. அதிலிருந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம கல்பனையில் இப்போ பார்த்துக்கலாம். பெரியவா சொல்ல ஆரம்பிக்கிற இடம் என்னென்னா, இவர் இந்த வந்திங்கிற கழுவிக்கிட்ட இருந்து பிட்டு வாங்கிட்டு அந்த ஏரியில், அதாவது வைகை பக்கத்தில் ஒரு அடைப்பு ஏற்படுத்தணும், மண்ணை கொண்ட கொட்டி அந்த பேங்க் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறதாக சிச்சுவேஷன். ராஜா உத்தரவு போட்டிருக்கான், ஊரில் எல்லாரும் ஒன்று ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. இந்த வந்திங்கிற கழுவிக்கு செய்யறதுக்கு யாரும் குழந்தைகள் இல்லை, என்னால் என்ன பண்ணுறதுன்னு இருக்கா. நான் அவனுக்கு பண்ணித்தரேன் பாட்டின்னு சொல்லி குதிக்கிறார் பரமேஸ்வரன். கூலி ஆள் மாதிரி குதிக்கிறார். குதிச்சுட்டு இவகிட்டேருந்து நான் செஞ்சுடுறேன், எனக்கு என்ன தர அப்படின்னா பிட்டு கொடுக்குறேங்கிறா. கொஞ்சம் புட்டை வாங்கி வாயில் போட்டுடுறார். மண் கூடையாக கொண்டு கொட்டணும். ஒரு கூடையை அப்படி எடுத்துன்னு போகிறான். போயிட்டு மண்ணை கொட்ட வேண்டிய இடத்துல கூடையோடு சேர்த்து போட்டுற வேண்டியது. அப்புறம் அங்கே பக்கத்தில் நன்னா ஒழுங்காக வேலை பண்ணிட்டு இருக்கவனை கூப்பிட்டு, நீ என்னப்பா நீ உட்காந்து இதெல்லாம் கூடையெல்லாம் கொட்டின்னு இருக்க, வா கொஞ்சம் நேரம் படுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவனையும் கூட்டின்னு போகிறது. இந்த மாதிரி கொஞ்சம் கூத்தடிக்கிறார். இப்போ இந்த கூத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன அந்த ஒரு இடம் மட்டும் மண் கரை ஏறாமல் இருக்க, ரொம்ப கீழே இருக்கேன்னு சொல்லி அங்கே டியூட்டியில் இருந்த பாராக்கு இருந்த காவலாளிகள்லாம் பார்த்துட்டு இவரை போய் பார்த்து கேள்வி வைக்கிறா. நீ என்ன, நீ இஷ்டத்துக்கு என்ன கூத்தடிச்சுட்டு இருக்க, நீ யாரு, நீ சித்தனா பித்தனா இல்லை வந்திக்கிட்ட கூலியாக புட்டு மட்டும் வாங்கிட்டு வேலை பண்ணாமல் வந்திருக்கிற எத்தனா, யார் நீ இப்படின்லாம் அவரை உட்காந்து கேள்வி கேட்டுருக்கா. அவரா எதுக்கும் பதில் சொல்கிறவரா இல்லை, அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல யாரால. அப்போ இவாளெலாம் என்ன பண்ணுறா, அடுத்து சுப்பீரியர் அத்தாரிட்டி ராஜாவுக்கு சொல்லியாச்சு, பாண்டியன் வரணும், நேரில் பார்த்துட்டு அவன் கேள்வி கேட்குறான். அவனாலையும் இவரை ஒன்றும் செய்ய முடியல, கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் இல்லை. உடனே பார்த்தான் ராஜா, போடு ஒரு பனிஷ்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி பெரம்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அடி கொடுக்குறான். இந்த கதை வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அப்போ பெரம்பால் அவர் அடித்த உடனே பரமேஸ்வரன் முதுகில் அடித்த அந்த அடி, அங்கே இருந்தவா எல்லார் முதுகுலையும் அந்த அடி பலார்னு அந்த ஒரு அடி விழுந்தது. அந்த க்ஷணத்தில் இவாளுக்கு தெரிஞ்சுதான் இது இது பெரிய மாயம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இது என்னன்னு எல்லாரும் அப்படி ஆச்சரியப்பட்டு நிற்கும் பொழுது அங்கே பரமேஸ்வரன் அம்பாளோட தரிசனம் கொடுத்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரராக தரிசனம் கொடுத்து இந்த பாண்டியனுக்கு விஷயத்த சொல்கிறார். வாத ஊரர் பண்ணதெல்லாம் தர்மமான விஷயந்தான் பண்ணியிருக்கார், அதை உனக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நான் இங்கே இப்படி வந்திக்கு ஒரு வேலையாளாக இந்த கூத்தெல்லாம் அடித்து உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி முடிக்கிறாருன்னு ஒரு விஷயம். இந்த பேக்ரவுண்டு பாயிண்ட்டை சொல்லிட்டு பெரியவா இங்கேருந்து கதையில் ஆரம்பிக்கிறா. அதாவது இங்கே கதையினுடைய பேக்ரவுண்டில் பரமேஸ்வரன் பார்வதி சகிதமாக, அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரராக தரிசனம் கொடுத்தாச்சு. இந்த சுந்தரேஸ்வரருங்கிற நாமாவே எத்தனை அழகான நாமான்னு பார்ப்போம்.
சுந்தர ஈஸ்வரர் அப்படிங்கிறது. சுந்தரம்னா அப்பேற்பட்ட ஒரு அழகு. ஈஸ்வரன் சொன்னாக்கா பெரியவா சொன்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கே, இந்த லோகத்தை எல்லாம் தாங்கி பிடிச்சு நடத்துகிற தலைவனாக ஒருத்தன் இருக்கான். அதுதான் அப்படியே அழகாக தமிழ் படுத்தும் பொழுது சுந்தரம்னு சொன்னால் அந்த அழகில் அப்படியே சொக்கின்னா நம்ம போகிறோம். அதனால் சொக்க வைக்கக்கூடிய அழகு சுந்தரன், அதுக்கு சொக்கன். ஈஸ்வரன் சொன்னாக்கா தலைவன்கிறதுக்கு நாதன் வச்சுருக்கோம். சொக்கநாதர் அப்படின்னு தமிழ் அழகாக சொல்கிறோம். சொக்கான்னு கூப்பிட்றாளே, சொக்கானா அப்பேற்பட்ட அழகன். அப்படிப்பட்ட அழகன் இங்கே ஒரு பெரிய கூத்து வேற அடிச்சுவிட்டு எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்து பரம அனுகிரகத்தை கொடுத்துன்னு இருக்கார். இந்த அனுகிரகத்தை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு அழகா சுவாமி தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை வந்தனம் பண்ணிட்டு தானே இருப்போம். இந்த இடத்துல தான் இங்கே கவி ரொம்ப அழகாக சாதுரியமாக ரசிக்கக்கூடியதாக ஒரு விஷயத்தை பண்ணுறார். அதைத்தான் பெரியவா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா இந்த ஸ்லோகத்தில். இங்கே நீலகண்ட தீட்சிதர் அந்த குரூப்பில் நின்றுருக்காளோ இல்லையோ, இந்த பெரம்படி வாங்கிட்டு பெரம்படி வாங்கினதை விட எவ்வளோ பெரிய ஒரு பரிசாக பரமேஸ்வர தரிசனமும் கிடச்சி நின்றுருக்காளே, அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தருடைய வார்த்தையாக அவருடைய வாக்கியமாக பேச வைக்கிறாருங்க. இந்த ஸ்லோகத்தை தான் பெரியவா அடுத்து அவ்வளோ ரசித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவர் என்ன சொல்கிறாராம், கூட்டத்தில் ஒருத்தர் இவர் சொல்கிறாராம், பாக்கி இருக்கிறவா எல்லாரையும் பார்த்து அடி வாங்கினவா எல்லாரும் இருக்காளே, இப்போவும் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்டின்ட்டோம், நம்மளை மாதிரியே சம்மந்தப்பட்டவா இருந்தாக்கா ஒரு கிளாஸ் ஆக்ஷன் சூட் ஒன்று ஃபைல் பண்ணிவிடுவோம் சார் வாங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் எல்லாம் சேர்த்துக்கிறோம். அது மாதிரி இவர் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாராம், பெரியவா ஆரம்பிக்கிறா, ஒரு பெஞ்சை கொண்டு வந்து போடுங்கோ, அது மேலே ஏறி நின்று ஒரு விஷயத்தை உங்களுக்கெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். அதாவது நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம், இப்போவே நம்ம இந்த விஷயத்தை பேசி அக்ரி பண்ணிட்டு ஒரு எமர்ஜென்சி ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, கையோட இந்த ரெசல்யூஷனை டாக்குமெண்ட் பண்ணி இதோ நின்றுருக்காரு இவர் யார் பரமேஸ்வரன், இவர் கையோட அதை கொடுத்தாகணும். ஏன்னா எந்த நேரம் இவர் இருப்பார், எந்த நேரம் காணாமல் போவார்னு சொல்ல முடியாது. இவர் இங்கே இருக்கும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஒரு சென்ஷராக அவர்கிட்ட கொடுத்துடணும். சென்ஷர்னா என்னன்னா, ரொம்ப நமக்கு இது நாங்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை அப்படின்னு டிஸ்அப்ரூவல். பெரியவா இந்த வார்த்தை தான் அங்கே யூஸ் பண்ணுறான். எமர்ஜென்ட் ரெசல்யூஷன், சென்ஷர் ரெண்டும் பெரியவா யூஸ் பண்ணுற வேர்டு. என்ன சொல்கிறாராம், இந்த மனுஷர் ஒரு பெஞ்சை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்கிறார். நம்ம எல்லாரும் கூடி ஒரு விஷயத்தை இப்போது இங்கே ஃபஸ்ட்டு ஒத்துண்டாகணும். அது என்னன்னா, இந்த பரமேஸ்வரன் இருக்காரே, இவர் பெரம்படி இவர் பட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் அந்த அடி விழணும்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஏன் ஒத்துக்கலை? ஏன்னா இவர் பண்ணது தர்மம் இல்லை. இந்த காரியம் இவர் ஒத்தர் அடி வாங்கினார்னாக்கா அந்த அடி நம்ம எல்லாருக்கும் விழணும்னு இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இதில் ஒரு காரியம் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. என்னன்னா, இவரே சர்வாத்மகராக இருக்கார். அதனால இவருக்கு விழுந்ததெல்லாம் லோகத்தில் எல்லாருக்கும் சேர்ந்து விழருது அப்படின்னு காட்டுற ஆஸ்பெக்டில் மாத்திரம்னு பார்த்தாக்கா இவர் செஞ்சதில் ஒரு நியாயம் இருக்கிறதா தெரியலாம். ஆனால் இவர் பண்ணது முழுக்க பார்த்தோம்னாக்கா பூர்ணமான நியாயம் இதில் இல்லை. அதனால இவர் அடித்த அடி நமக்கெல்லாம் விழுந்ததே, இதை நாம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துண்டோன்னு சொன்னாலும் அண்டர் ப்ரொட்டஸ்ட் தான் நம்ம இதை எடுத்துக்கிறோன்னு சொல்லி இதை சொல்லின்னு வரார். பாக்கி விஷயங்கள் நாளைக்கு பார்ப்போம். பெரிய பாஷர்.